அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கும்ப ராசிக்கு இந்த வருட பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் காண்போம். கும்பராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் இரவு நிறைவேற்று ரோகிணி நட்சத்திரம் தொடங்குது. ஆங்கில புத்தாண்டு சந்திரனுடைய ராசியான ரோகிணி நட்சத்திரத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இதில் ரிஷப ராசியில் சந்திரன் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் உள்ளத்தில் ஒரு உற்சாகத்தையும் குதூகலத்தையும் நிம்மதியை தருகிற ஆண்டாக 2026 அனைவருக்கும் இருக்க வேண்டும் என வாழ்த்தி, சந்திரன் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கும் ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு வருட தொடக்கத்திலேயே அதிக உழைப்பும் முயற்சிக்கான திட்டமிடலும், சிறு சிறு தடைகள் இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து எப்படி முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையும் ஆங்கில புத்தாண்டன்றே சிந்தனைகளோடு இந்த வருடம் துவங்கி ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற நவகிரக சுழற்சியில் எந்தெந்த மாதங்கள் என்னென்ன பலன்கள், எந்தெந்த விஷயங்களில் அதிக அக்கறையும் கவனமும் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நவகிரகத்தினுடைய இயக்கத்தினுடைய கணிப்புகளை தொகுத்து ஒரு பொது பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காணொளி அமையும். பொதுவாக கும்பராசிக்கு தற்போது சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார். வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில். அதனால் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்ப வேலைகளை அதிகப்படுத்தி இல்லற மேன்மைக்காக அதிக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும். வீட்டிலே இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை எல்லாம் சரி செய்து அல்லும் பகலும் உழைத்து பாடுபட்டு சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தொடர்ந்து கொண்டு இருப்பார்கள். குடும்பத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்டு அதிகமாக உழைத்து பொருளாதார மேன்மையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தன்முனைப்போடு செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இதில் சனி பகவான் குரு வீட்டில் மீன ராசியில் இருப்பதால் அங்கிருந்து 3, 7, 10ஆம் பார்வையாக சனி பகவான் சுக்கிர வீட்டை பார்க்குறார் ரிஷப ராசியில். அப்போ 4ஆம் வீடு ஒரு வாகனத்தில் செல்லக்கூடிய பயணங்கள், பிரயாணங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமாக உழைத்து வெற்றிக்காக பாடுபடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தாய் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். முயற்சியில் சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரும். அதையும் சரி செய்து முன்னேற வேண்டும் என்கின்ற சூழ்நிலை உண்டாகும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தடைகளும் தாமதம் ஏற்பட்டாலும் அதையும் சரி செய்து ஒரு முயற்சி அடிப்படையில் ஒரு உழைத்து அதை சரி செய்து முன்னேற வேண்டும் என்கின்ற செயல்பாடு இருக்கும். பிறகு கன்னி ராசியில் புதனுடைய வீட்டில் சனியினுடைய பார்வை விழுறதுனால 8ஆம் வீடு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதில் ஒரு அதிக உழைப்பும் வேலை சுமையும் பணிச்சுமையும் அதிகரிக்கும். அதை அறிவாற்றலால் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டு சரி செய்து வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பிறகு தனுசு ராசியில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் பார்வை விழுகிற போது நல்ல நிர்வாகத்திறன் ஏற்படும். ஒரு அதிக பொறுப்புகளை தலைமை ஏற்று நடத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் உழைப்புக்கேற்ற உயர்வும் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி அதிகரிக்க செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சியில்
உழைப்புக்கேற்ற வருமானம் பண வருவம் கிட்டும். ஆகவே சனி பகவானினுடைய 2ஆம் வீட்டிலிருந்து 7.5 சனியினுடைய இறுதி கட்டமான இந்த 2.5 வருட காலகட்டம் குடும்பஸ்தான வாக்குஸ்தானத்திலிருந்து கும்பராசிக்காரர்களை பக்குவப்படுத்தி அதிகமாக உழைக்க வைத்து சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகி கொண்டிருக்கிறது. பிறகு குரு பகவான் கும்பராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார், மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில். ஆகவே நல்ல நல்ல சிந்தனையோடு அறிவாற்றலால் யோசித்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. மனதுக்கு ஏற்றவாறு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் பண வருமானத்தையும் அடைய வேண்டும் என்கின்ற இலக்கோடு முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலை, பொருளாதார முன்னேற்றம் பண வருமானமும் ஒரு அபரீதமான கணிசமான முறையில் அதில் பொருளாதார வெற்றியும் பண வருமானம் போன்ற ஊதிய உயர்வு இது மாதிரி விஷயங்கள் நன்மையாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். அதில் குரு பயிற்சி ஜூன் மாதத்துக்கு பிறகு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு வருவார். அங்கு குரு உச்சநிலை அடைகிறார். அப்படி உச்சம் பெற்ற குரு ஜூன் மாதத்துக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். கடுமையாக உழைத்து போராடி பல பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மற்றபடி வேலை வாய்ப்பும் உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்தி குரு பகவான் வழி நடத்துவார். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து மன அலைச்சல் உளைச்சலிருந்து விடுபட்டு ஒரு அமைதியையும் நிம்மதியையும் பெறுவதற்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து தருவார். இதில் தற்போது 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையாக துலாம் ராசி சுக்கிர வீட்டை பார்க்கறதுனால தற்போது ஜூன் மாதம் வரை நல்ல அதிர்ஷ்டமும் பொருளாதார அதிர்ஷ்டமும் பண வருமானமும் அவ்வப்பொழுது வந்து கொண்டு இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். 11ஆம் வீட்டில் தனுசு ராசியில் குரு பகவானுடைய பார்வை விழுகிற போது பொருளாதார முன்னேற்றத்தை சரி செய்து மேன்மையடைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதில் நல்லதொரு வருமானமும் குரு பகவானுடைய பார்வையால் கிடைக்கும். லாபமும் கிடைக்கும். பிறகு குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக கும்பராசி ஜென்மராசியை பார்ப்பதால் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் நன்மைகள் நிறைய நடக்கும். நல்ல கடவுள் பக்தியும் தெய்வ சிந்தனையும் மேலோங்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். பிறகு ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குரு 6ஆம் வீட்டிலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டை பார்க்கறதுனால பூமி யோகம் உண்டாகும். இடம் பூமி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை போராடி சரி செய்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்தி பல பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாங்கி சூடக்கூடிய அளவுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தி நல்லதொரு உடல் நலனில் அக்கறை செலுத்தி ஆரோக்கியத்துக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். பிறகு குரு பார்வை 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை மகர ராசியில் சனி பகவான் வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் விரயஸ்தானம் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். ஆகவே அந்த செலவுகளை ஈடு கட்டுவதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இதில் குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீன ராசி குரு வீட்டை பார்க்கும்போது அது வீட்டிலே இருக்கக்கூடிய சிறு சிறு போராட்டங்கள் பிரச்சனைகள் எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து அதை பொருளாதார முன்னேற்றத்தின் அடிப்படையில் நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் சரி செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாகும். ஆகவே குரு பயிற்சிக்கு பிறகும் குரு பயிற்சிக்கு முன்பும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் குருவுடைய ஆசீர்வாதத்தாலையும் நல்லருளாலையும் நல்லதொரு மேன்மையான பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். பிறகு இந்த வருடம் குரு பயிற்சியும் அதனை அடுத்து ராகு கேது பயிற்சி நடக்கும்.
ராகு கேது பயிற்சி நவம்பர் மாதம் நடக்கும். அதில் ராகு பகவான் தற்போது கும்பராசியில் ஜென்மராசியிலே ராகு இருக்கிறதுனால ராகு கால வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் 9 to 10 ராகு காலத்தை வழிபாடு செய்வதும், துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதும், எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், குலதெய்வ வழிபாடும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கும், தடைகள் தாமதத்தை நிவர்த்தி செய்வதற்கும் ராகு கால வழிபாடு அவசியம் பயனுள்ளதாக இருக்கும். நவம்பர் மாதம் ராகு பயிற்சிக்கு பிறகு அது மகர ராசியில் வருகிற போது ராகு பகவான் 12ஆம் வீட்டில் வர்றார். ஆகவே கொஞ்சம் அலைச்சலும் அதிக உழைப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதை சிந்தித்து புத்திசாலித்தனமாக உணர்ந்து ஒரு அதிக வீண் அலைச்சல் இல்லாமல், வீணான சிந்தனைகள் எண்ணங்களை மனதில் கொண்டு வராமல், அம்மனுடைய அருளாலையும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலையும் வீண் அலைச்சலை எல்லாம் தவிர்த்து நல்ல முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. அதற்கும் ராகுகால வழிபாடு, குலதெய்வ வழிபாடு சிறப்பானதாக பயன்படும். பிறகு கேது பகவான் 7ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் இருக்கார். அப்போ கும்பராசிக்கு 7ல் கேது இருக்கார். கேது பகவான் 7ல் இருக்கும்போது வாழ்க்கை துணைவரோடு கணவன் மனைவி போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடிய ஞானம் பிறக்கும். இல்லற வாழ்வில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் உடன் இருந்து பணியாற்றுவர்களினுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களோடு சரி செய்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். விநாயகரை வழிபாடு செய்தால் சிறு சிறு பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம். அதில் கேது பயிற்சி நவம்பர் மாதம் சிம்ம ராசியிலேருந்து கடகராசிக்கு வரும்போது கேது 6ஆம் வீட்டுக்கு வரார். நல்ல அற்புதமான முன்னேற்றமும் மனதில் இருந்து புதிய புதிய ஞானங்கள் தோன்றும். அது வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள ஒரு அற்புதமான பாதையை வழிவகுத்து கொடுக்கும். ஆகவே அந்த ஞான மார்க்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, கடவுள் ஆசீர்வாதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல முயற்சிகள், நல்ல நல்ல வெற்றிகரமான பாதை, அதில் இறையருளாலே சென்று நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய, பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய ஞானத்தால் அறிவாற்றலால் சரி செய்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை நவம்பருக்கு பிறகு கேது பயிற்சி, கேது பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். இதில் சூரியனுடைய பலம் தற்போது கும்பராசிக்கு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் இருக்குது. நல்லதொரு முன்னேற்றம் தொடர்ந்து கொண்டு இருக்கும். இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் நடக்கும். பிறகு ஏப்ரல் 15க்கு பிறகு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி யோகம் அதிகரிக்கும். சாதகமான பலன் கிடைக்கும். மக்கள் பாராட்டு, மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பிறகு சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திறமையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அது ஜூலை மாதம் 15ஆம் தேதி இன்னும் அதிக முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஜூலை 15க்கு பிறகு எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனது பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் ஜூலை 15க்கு பிறகு சூரிய பலத்தால் நிறைய நன்மைகள் நடக்கும். இது சூரிய பகவான் 10ஆம் வீட்டுக்கு வருகிற போது, அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகும் டிசம்பர் மாதமும் தொழிலில் புதிய புதிய தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், அலுவலக பணியில் சிறப்பு, இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் இந்த வருடத்தினுடைய கடைசியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது.
சூரியனுடைய நல்லதொரு பலத்தால் தொழில் முன்னேற்றம், அலுவலக பணி முன்னேற்றம் எல்லாம் லாபகரமாக செல்லும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இதில் செவ்வாய் பகவான், அங்காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் முருகனுடைய அருளால் இந்த வருட தொடக்கத்திலேயே நல்லதொரு முன்னேற்றம் அதிகரிக்கும். மக்கள் செல்வாக்கு, பாராட்டு கிடைக்கும். இதில் பூமி யோகம், இடம், பூமி, வீடு இது மாதிரியான நல்ல விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு மே மாதம் மீண்டும் இடம், நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழையும் கொடுக்கும். பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும். மக்கள் பாராட்டு கிடைக்கும். இதில் சுக்கிர பகவான், சுக்கிர பலன் இந்த வருட தொடக்கத்திலேயே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும். இதில் ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், பிறகு நவம்பர் மாதம், இந்த 3 மாதங்களில் கொஞ்சம் சுக்கிர பலன் குறைவு ஏற்படுவதால் கொஞ்சம் மன கவலைகள், மனபாரம், நிம்மதியற்ற சூழ்நிலை இந்த மாதிரி விஷயம் இருப்பதால் ஒரு அமைதியை தேடி, நிம்மதியை தேடி முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்தந்த மாதங்களில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு தன்னார்வத்தோடு மனதுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளில் சிந்தனை செலுத்தி அந்த சுக்கிர பலன் குறைவாக இருந்தாலும் அதை சரி செய்து வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி பூஜை செய்து வழிபாடு செய்வதும் ஒரு மனதில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சரிப்படுத்தி கொள்ளலாம். பிறகு டிசம்பர் மாதம் சுக்கிர பலன் மீண்டும் அதிகரிக்கும். நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஆகவே இந்த வருட தொடக்கத்திலேயே தொடர்ந்து சுக்கிர பலன் தொடர்ந்து இருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வருடமாக துவங்கும். ஆகவே 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சுழற்சியால் அந்தந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மைகளையும் தொடர் வெற்றிகளையும் அதை புரிந்து உணர்ந்து அதை மேன்மேலும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நவகிரகங்களினுடைய வழிபாட்டாலும் இறைவனுடைய நல்லருளாலும் நிறைய முன்னேற்றங்களை கும்பராசிக்காரர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.